வணக்கம், பாலச்சந்திரன் பேசுகிறேன். நம்முடைய மொழி, அதனுடைய பேர் தமிழ். இது எப்படி தமிழ்னு பேர் வந்தது? தமிழ்ங்கிறது நம்ம மொழியை மட்டும்தான் குறிக்குமா? இன்னைக்கு மொழி மட்டும்தான் குறிக்குது. தமிழ்னு சொன்னா நம்ம எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறோம்? நம்ம பேசுகிற மொழி அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். அதனால தமிழுக்கு அமுதென்று பெயர் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் பாடினார். இன்னிசை அணிந்த பொன்னிளஞ்செல்வி இனிமையே தன் பெயரானாள், மண்ணுலகெல்லாம் வணங்கிடத்தக்க பொதுமறை அருளிய வாணி, பன்மொழிக்குயர்ந்த தொன்மொழி அரசி, பரமனின் வரம் பெற்ற புதல்வி, தன்னிகரற்ற தமிழ் எனும் அமுத தாய் மலரடி படிந்து உய்வோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய புலவர்கள்லாம் பாடியிருக்காங்க. கன்னி தமிழ் மொழியே, கலையுலக மதுர முரசெழு ஒலியே, குறுமுனி அருள் தமிழ் குமரி என் தாயே, குரல் மறையால் உலக ஆள்பவள் நீயே, கொடுமையாவும் நீங்க சார்ந்த குணங்கள் யாவும் ஓங்க வா வா அப்படின்லாம் பாடியிருக்காங்க. அப்போ பொதுவா தமிழுக்கு அமிழ்துன்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழ் அப்படிங்கிற சொல்லுக்கே மொழியை குறிக்கிறத தவிர இன்னும் சில அர்த்தம் உண்டு. அது இன்னைக்கு நேத்து இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே புலவர்கள் பாடி வச்சதுல இருந்தே அதை நம்ம பார்க்கலாம். 1-2 உதாரணங்களை பார்ப்போம். பிங்களம், அந்த பிங்களம்ங்கிற நூல்ல இனிமையும் நீர்மையும் தமிழென ஆகும். இனிமை, நீர்மை, நீர்மைங்கிறது குளிர்த்தன்மை, இந்த ரெண்டுமே தமிழென ஆகும். அப்ப தமிழ்னு சொன்னா அது இனிமையும் குறிக்கும், குளிர்த்தன்மையையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம புலவர்கள் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ் தழிய சாயலவர் அப்படின்னு சீவக சிந்தாமணியில சொல்லியிருக்கு. சீவக சிந்தாமணி காப்பிய காலங்கள்ல இருந்த 50 காப்பியங்கள்ல ஒண்ணு. அதுலயும் தமிழ் இனிமைங்கிற அர்த்தத்துல குறிச்சிருக்காங்க. அப்புறம் தமிழ் குளிர்ந்ததுங்கிற அர்த்தத்துல பரிபாடல்ல, பரிபாடல் 14 மேல்கணக்கு சங்க இலக்கியம் சொல்றாங்களே, பழந்தமிழ் இலக்கியம், அதுல ஒண்ணு பரிபாடல். அதுல என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ் வையை தன்மை புனலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் வையை தன்மை புனல், இனிமையான வையை, அது எப்படி? குளிர்ந்த புனல். புனல் அப்படிங்கிறது வெள்ளம், ஆறு, நீர், எது வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பரிபாடல்லே சொல்லியிருக்காங்க. அடுத்து மணிமேகலையில காவேரியை பத்தி சொல்லும்போது தண்டமிழ் புனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப காவேரி அப்படிங்கிற இதே வார்த்தைக்கே தண்டமிழ் புனல் அப்படின்னா மறுபடியும் என்ன அர்த்தம்? இனிமையானது, குளிர்ந்தது அப்படிங்கிற அர்த்தம். அப்ப நம்முடைய மொழிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சொல் அப்படிங்கிறது எந்தெந்த பொருளை எல்லாம் குறிச்சிருக்குன்னு பார்த்தா இனிமையான சிறந்த பொருட்களை குறிச்சிருக்கு. அதாவது குளிர்ந்த தன்மை உடையதுன்னு சொல்லியிருக்கு, இனிமையான தன்மை உடையதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட அர்த்தமுடைய ஒரு சொல்லை தம்முடைய மொழிக்கும் பெயராக வைத்தோம் என்றால் அதற்கு ஒரு காரணம் தான் இருக்க முடியும். தமிழ் என்றால் இனிமை. தமிழை பேசுவோர் இனிமையை பேசுகின்றார்கள். இது நம்முடைய மொழிக்கு உள்ள தனிச்சிறப்பு என்பதனை உணர்ந்து கொள்வோம். வணக்கம்.